டீச்சர்ஸ் பரவாயில்லை, ஓரளவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. பட் நான் வந்து அதிகமான ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க, பட் அவங்க வந்து யாருமே வந்து என்னோட முடிவு, என்னோட ஒப்பீனியன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்றாங்க. ஓகே, அப்போ வந்து நீங்கள் சொன்னதில் வந்து அதிகமாக C++ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து C++லேருந்தே கவர் பண்ணுவோம். என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, இப்போலேருந்து பார்த்தாலுமே ஒரு சாப்டருக்கு 1 வீக் ஜஸ்ட்டு வாட்டர்ஸ் அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் டைப்பில் அதோட கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து C++லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங் இன் C++, 20 மார்க்ஸ் இருக்குது டோட்டலாக. இதில் வந்து 3 சாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ன்னு. ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்னன்னு சொல்லி C++லாம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம சாப்டரை வந்து கவர் பண்ணுவோம். இந்த சண்டேக்குள்ளே நம்ம முடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1ன்னு போட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், டேட்டா ஹைடிங். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்குன்றதை பார்த்துருப்போம். டேட்டா என்காப்சுலேஷன், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் கான்க்ரீட் கிளாஸ், polymorphism, implementation of polymorphism using function overloading as an example in C++. Next, inheritance, advantages of object oriented programming over earlier programming methodologies. இது மட்டும் இந்த சண்டே, அதாவது இன்னைக்கு நைட்டு, நாளைக்கு, நாளை கழிச்சு, இது இந்த 2 நாளுக்குள்ளே நம்ம இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் C++ அதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஓகே, C++, இதோட நேம்லே பாருங்கள், C++. அப்போது ஏதோ ஒன்று பேசிக்காக வச்சு, ++ மீன்ஸ் இன்க்ரிமெண்ட். ஸோ அதோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்வென்ஷன் தான், எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளோட C++. ஸோ அந்த பிஃபோரில் என்ன இருந்துச்சு C++க்கு முன்னாடி அப்படின்றத பற்றி பார்ப்போம். சி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஏன்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏக்கு அப்புறம் பி கொண்டு வந்தாங்க, பிக்கு அப்புறம் தான் சி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜாக சேஞ்ச் பண்ணி இப்போ சி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பேசிக் லாங்குவேஜாக இருக்குது. 1970s நம்ம ஏடி அண்ட் டிபெல் அப்படின்ற ஒரு லேபில் நம்ம சி லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் எம் ரிச்சி அப்படின்றவர். இந்த சி லாங்குவேஜை பேசிக்காக வச்சு C++ அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் 1980s அஸ் த சேம் லேபில் வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதை டெவலப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஸ்ட்ரவுட்ஸப் அப்படின்றவர். அவர் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன நேம் வச்சார் அப்படின்னா, சி வித் கிளாஸஸ் அப்படின்னு நேம் வச்சார். அந்த நேம் பார்த்துக்கோங்க, சி வித் கிளாஸஸ். இப்போது நம்ம வீட்டிலே ஏதோ ஒரு சொத்தோ இல்லை ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வச்சுருக்கோங்களேன், அதுக்கு ஒரு நேம் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சவங்க நேம் வைப்போம், அப்படி இல்லைன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனவங்க நேம் வைப்போம், அப்படி இல்லைன்னா யார் ராசியோ அவங்களோட பேர் வைப்போம். ஓகேவா? அதை போல் சி வித் கிளாஸஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த கிளாஸ் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போய் சி வித் கிளாஸஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நல்லா எல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து C++ அப்படின்ற நேம் யார் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிக் மாசிட்டி அப்படின்றவர் வச்சார். ++னா என்ன மீனிங்? இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அப்போது இருக்கக்கூடிய சியோட கூட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனாக அதோட வேலையை அதிகமாக பார்க்குது. சி நல்லா தெரிஞ்சவங்க C++ ஈஸியாக படிச்சிடலாம். C++ அப்படின்றது ஒரு ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதான் வந்து C++ எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்.
ஓகே டீச்சர்ஸ், நம்ம இப்போ 2 நாளில் நம்ம ஊப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை முடிச்சாகணும். ஸோ அதுக்கெல்லாம் ப்ரிப்பேராக ரெடியாக இருங்க. தேங்க்யூ.